Hey all, welcome back to Balu Design. In this video, I just to show that profile of the line and the profile of the surface. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது profile of the line and profile of the surface. So profile of the line or surface எந்த மாதிரி functionality start usage. Profile of the line. So profile of the line, profile of the surface இந்த ரெண்டு control methods தான் இதில் நம்ம பார்க்க போறோம். இது form toleranceல இருந்து வேறுபட்டது profile of the lineங்கிறது. ஸோ இது ஒரு ப்ரொஃபைல் கண்ட்ரோல். பட் இதில் சிம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு கர்வி லைன் இருக்கும். டேட்டம் வந்து நோ டேட்டம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது கிடையாது. எம்எம்சி அண்ட் எல்எம்சி நாட் அப்ளிகபிள். ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஒன்லி யூ கேன் யூஸ் தட் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். அண்ட் டிராயிங் கால் அவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டம் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டம் பி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டம் ஏவும் டேட்டம் பி கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் அவுட் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு காம்பனண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து இப்போ வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு அடுத்து டாலரன்ஸ், அடுத்து மாடிஃபையர் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் மாடிஃபையர் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து டேட்டம் ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டு டேட்டம் இருந்தனால அந்த ரெண்டு டேட்டம் கன்வர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் ஜிடிஎன்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம், மோர் ப்ரிசிஷன். ஸோ நம்ம எப்போவுமே மைக்ரான் லெவலில் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ என்ன செய்யறோம்னா, நம்மளுக்கு 0.030 அந்த அளவுக்கு நம்ம ப்ரிசிஷன் தேவைப்படும் போது தான் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, மேனுஃபேக்சரிங் வைஸ் உங்களுக்கு டிடெக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த லெவலில் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளோட காம்பனன்ட்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஓவரால் குளோபல் ஃபங்க்ஷனபிலிட்டியும் நம்மளுக்கு கூடுதலாயிரும். இப்போ குளோபலாக எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த ஃபிட்டட் ஆஸ் பர் தட் ASME 14.5. ஸோ நியூ அப்டேட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் 2 parallel லைன்ஸ். ஸோ இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, 2 parallel லைனை அதை வந்து நம்ம as a சென்டர் கர்வ். இதுதான் உங்களுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் புரியும். இது வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளே நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நீங்கள் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கர்வி லைன். ஸோ இதுக்கு அப்பர் அண்ட் லோயர் டிவியேஷன். ஸோ அப்பர் அண்ட் லோயர் டிவியேஷனுக்குள்ளே தான் இதை டிவைட் பண்ணால் மேலே அப்பர் கீழே லோயர். ஸோ நம்ம அதே அளவு தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எவ்வளோ டிவியேஷன் இதாகுது, வேரியேஷன் இருக்குது நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ பர்பஸ் அண்ட் யூசேஜ் பார்க்கணும். ப்ரொஃபைல் ஆஃப் த லைனுக்கும் ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ப்ரொஃபைல் ஆஃப் த லைனை ரிமைனிங் உள்ளது பார்த்துட்டு, ஸோ யூசேஜ், how it is used. It is used to control the form, location, orientation and size of the feature. இது வந்து ஃபார்மையும் கண்ட்ரோல் பண்ணும், லொகேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ கண்ட்ரோல் வரும். நம்ம ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ என்னெல்லாம் வருங்கிறது இப்போ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம how it is usage பார்க்குறோம். ஸோ யூசேஜ் என்ன பண்ணுவோம், இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த ஃபார்ம், லொகேஷன், ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சிம்பிள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டாலரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், லொகேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், சைஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் டாலரன்ஸ் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு என்னது, ஸ்ட்ரைட்னஸ், ஃபிளாட்னஸ். ஸோ லொகேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். லொகேஷன் டாலரன்ஸ் உங்க பொசிஷன் டாலரன்ஸ், ஓரியன்டேஷனையும் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் சைஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம இந்த சிம்பிள் டைரக்டாக கொடுக்கும்போது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஜாமெட்ரிக்கலாக கன்ஸ்ட்ரைன் பண்ணுறோம். ஸோ டாலரன்ஸ் வைஸாக கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பார்ட்டோட குவாலிட்டி அண்ட் ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாயிடும். So it is typically used for complex curves such as those found in biometric surface and aerodynamic surface. So இது மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்ஃபேஸில். ஏன் ஸ்ட்ரைட்னஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரைட்னஸ் கொடுக்குறதுக்கு என்ன ஸ்ட்ரைட், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, அது கிடையாது. இது வந்து as per the requirement surface it will be formed. So that's why நம்ம இதை கொடுக்குறோம் profile of the line. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஷேப், நம்ம ஆட்டோமோட்டிவ் ஆர் ஏரோஸ்பேஸ் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில கிரிட்டிக்கல் மிஷினரி பார்ட்லையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசிஷன் அதிகமாக இருக்க வேண்டிய இடத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மெக்கானிக்கல் காம்பனண்ட்டை வந்து மேக்ஸிமம் லெவலில் டீல் பண்ணுறோம். ஸோ நம்ம மைக்ரான் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும்போது அது கண்ட்ரோல் ஆயிரும். அதே நீங்கள் நேனோ டெக்னாலஜி லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் போகும்போது இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டி கூடணும். அப்படின்னா 0 ப்ரிசிஷன் லெவலுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அது சத்தியம் ஆகலை தான், அது இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்டில் இன் இன்ஃபைனைட். ஸோ இஃப் இட் எனி பாசிபிலிட்டி இன் ஃபியூச்சர் தே வில் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார் தட் ஹோல் என்டையர் திங்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சரில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஸோ மோர் அக்யூரேசி ஜிடிஎன்டிஏ தேவைப்படாத அளவுக்கு போகலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு லெவலில், ஸோ இப்போ நம்ம மில்லிமீட்டரில் மைக்ரான் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும்போது, ஸோ நம்மளுக்கு 1 mm இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரான்ஸ். ஸோ நம்ம இந்த அளவுக்கு ப்ரிசிஷன் பார்க்கணும். லெவலில் டீல் பண்ணும்போது மைக்ரான் லெவல்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே நம்ம நேனோ லெவலில் பார்க்கணும்னா, ஸோ மில்லிமீட்டர்ஸ், இப்போ நேனோ மீட்டர்ஸ் வரைக்கும் பாருங்கள். ஸோ எவ்வளோ அந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து ப்ரிசிஷன் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லேக்ஸ், ஒன்ஸ், டென்ஸ்,
100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. So we are dealing with the 10 lakhs அவுட்புட் நேனோமீட்டர்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ப்ரிசிஷன்ங்கிறது ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு டிசிஷன் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நேனோ டெக்னாலஜி. ஸோ இதுதான் நம்ம சுத்தமாக எரருங்கிறதே நெக்லிஜபிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக ப்ராடக்ட் அவுட்புட் கொண்டு வரோம். So how it is work? It's take a cross section at any point along the surface and set the tolerance zone on either side of the profile. The tolerance zone is made of two parallel lines. They flow the true profile in either direction. The distance between the two parallel curve in the tolerance limits. So distance between the two parallel curves. So இந்த கர்வ் வந்து நம்ம டாலரன்ஸ் லைன் அதுவுமே அந்த கர்வா ஃபார்ம் ஆகும். ஸோ டாப் 0.030. ஸோ அதே தான் அதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு அப் அண்ட் லோவர் கிட்ட இந்த லோவர் கூட டிவியேஷன் நம்ம இதில் பார்ப்போம். ஓவரால் எவ்வளோ டிவியேஷன்ங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஸோ மெஷரிங் வந்து பேசிக் மெஷர்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா சிஎம்எம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டட் வந்து சிஎம்எம் யூஸ் பண்ணி நம்ம மெஷரிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ். ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ்ங்கிறது சிம்பிள் வந்து ஸோ க்ளோஸ்டு கர்வியாக இருக்கும். ஸோ இதோட டேட்டம் இதுக்கும் நோ தான். எம்எம்சி எல்எம்சி இதுக்கும் நாட் அப்ளிகபிள். ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுக்கும் சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் ஆர் எனி அதர் சர்ஃபேஸ் ஃபேஸ். ஸோ இந்த இதில் கால் அவுட் ட்ராயிங் கால் அவுட் வந்து அதே மாதிரி தான். அதில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான். பட் இதில் என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஹோல் என்டையர் சர்ஃபேஸில் கொடுக்குறோம். அதில் ஜஸ்ட் ஃபார் ஒன் சிங்கிள் கர்வி லைன். ஸோ இதில் ஹோல் என்டையர் சர்ஃபேஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸில் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இது எல்லாத்துக்கும் பேசிக்காக உள்ளது தான். ரெண்டாவது டாலரன்ஸ், அதில் மாடிஃபயர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடிஃபயர் எதுவும் கொடுக்கல. ஸோ ஏபி, ஸோ டேட்டம் ஏ அண்ட் டேட்டம் பி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாடிஃபயரை வந்து டேட்டமில் கொடுத்துருந்தாங்க, அது பவுண்டரி கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ இதில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ டாலரன்ஸ் ஜோன். ஸோ டாலரன்ஸ் ஜோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ பேரலல் லைன்ஸ் தான், டூ பேரலல் பிளேன்ஸ் ஆர் டூ பேரலல் லைன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு டிவியேஷன் எதுவும் ஆகுதா, எவ்வளோ டிவியேஷன் எதை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள், ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் டிஃபரெண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமோட்டிவ், கன்சியூமர் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் கேஸ்டர் பார்ட். ஸோ ஏரோஸ்பேஸ்லையும் நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம், ஆட்டோமோட்டிவ் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் design and cast part. So aerospace பொறுத்த வரைக்கும் used in aeroplane wings, turbine blades and air intake for engines. And automotive used in car hoods, A-pillars and complex auto shapes. So consumer product design used the complex auto shape of smartphone, coffee mug and a display. So caster part using to control the amount of variation in curve shape. So இந்த மாதிரி critical complex ஏரியால வந்து நம்ம யூஸ் பண்றோம். நான் வந்து ஹெச்ஏல ட்ரைனிங் பண்ணும்போது நான் டைரெக்டாகவே எல்லா காம்பனன்ட்ஸ்லையும் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு டைரெக்டாகவே விசுவலாகவே நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி நான் ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸு, டைரக்ட் ஃபோர்ஜிங் அண்டு ரிங் ஏரோஸ்பேஸ் ரிங் ரோல் ப்ராசஸ் எப்படி வந்து அந்த ரிங் ரோல் பண்ணுறாங்கங்கிறது, அது வந்து நம்மளுக்கு ரோல்ஸ் ராய்ஸோட ஒர்க், அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஎல்ஹெச் அட்வான்ஸ் லைட் வெயிட் ஹெலிகாப்டர், அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் விங்ஸ் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் பண்ணுறதுலாம் நான் இன்வால்வ் ஆகிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹோல் என்டையர் ஏரோஸ்பேஸ் 9 டிவிஷன் இருக்குது. ஸோ 9 டிவிஷன்லேயும் ஸோ மெனி ப்ராசஸ் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் வைஸ் ஸோ மெனி ஒர்க் தே ஆர் டூயிங். ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட் டிசைன். ஸோ யூஸ் த காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஷேப் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் காஃபி மேக் அண்ட் டிஸ்பிளே யூனிட், தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல் it will control. And the cast part using the control amount of variation in curve surface. How is form of a surface used? So in the profile, how is profile of the surface used? To ensure that every point on curve surface fall within a specific tolerance range. So specific tolerance range இந்த curveல நம்ம பார்க்குற போது அதை வச்சு நம்ம ensure பண்ணி the point of curve surface fall in ஆகிறது tolerance range calculate பண்ணுறோம். To control the size, shape, orientation, location, feature geometry. So அதே தான் நம்ம இதெல்லாம் வச்சு FOLS control பண்ணுறோம். To detect a defect like a scratches, spit or burst. ஸோ டிடெக்ட் சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ஸ்க்ராட்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஏற்படும் சில சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த சர்ஃபேஸ் குவாலிட்டியில் என்ன மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அதோட டெப்த் எவ்வளவு, அதில் ஏன் இது அப்ளிகபிளா அக்செப்டபுளாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஓகேனா ஓகே, நான் ஓகேனா என்னட்டு மாடிஃபை பண்ண முடியுதா மாடிஃபை பண்ணுறோம். மேக்ஸிமம் மாடிஃபை பண்ண பார்ப்பாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் ரிஜெக்ஷன் கேஸுக்கு போகும். ஸோ மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் ஆகிறத முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெரும்பாலும் ரிஜெக்ஷன் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் மேனுஃபேக்சரிங் வைஸில். ஸோ ஹவ் இட் இஸ் ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ் மெஷர்டு.
ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ் மெஷர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சிஎம்எம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் இப்போ 5 ஆக்சில் இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் மெஷரிங் சிஸ்டம்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம விசுவலாக பார்க்க முடியாது. இப்போ டிஜிட்டலாக இப்போ நீங்கள் டாக் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் டாக் ரேஞ்ச் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோர் அக்யூரேசியாகவே நீங்கள் டெவலப் பண்ணலாம். மெயின் ஸ்கேல், தம் ஸ்கேல் ரீடிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ரீடிங்லாம் நமக்கு காம்ப்ளிகேட்டாக தெரியும். ஸோ எடுத்து போய் மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ வரும் காலங்களில் உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் அனலாக் மாதிரி இருக்காது. டிஜிட்டல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக மெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஹை கேஜ் அண்ட் அதர் ஹேண்ட் டூல் கேன் பி யூஸ் டு செக் அ சிம்பிள் ஷேப். ஸோ ஹை கேஜ் இது வந்து ஓல்டு மெத்தடு. இது வந்து எந்த மாதிரினா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊரே எடுத்துக்கிட்டாலும் நாஸ்ரேட்லலாம் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சின்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபாரின் லெவலில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரிசிஷன் மிஷினையே சம் பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு தான் கூலிங் இருக்கணும், இந்த அளவுக்கு ஸோ மெனி ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அது என்ன மாதிரிலாம் ஹைட் கேஜஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ சிஎம்எம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் போட்டு தான் இருக்குன்ட்டு கிடையாது, பல மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சிஎம்எம்ல தான் இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவல் மெஷரிங். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான ப்ராசஸும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அஸ் பர் தட் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து மெடிக்கல் டிவைஸ் அண்ட் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் மெஷர் as important in industry. They require high precision such as an aerospace, medical device manufacturing and semiconductor. ஸோ ஏரோஸ்பேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் டிவைஸ் அண்ட் செமிகண்டக்டர். ஸோ இதுலையும் இதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் த லைன், ப்ரொஃபைல் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் டாலரன்ஸ் கால் அவுட். ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் டாலரன்ஸ் கால் அவுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது சேம் தான். பட் ப்ரொஃபைல் ஆஃப் த லைனை பொறுத்த வரைக்கும் கர்வி இருக்கும், இது க்ளோஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ 2 parallel planesல அதே வேல்யூஸ் தான். ஸோ நம்ம கண்ட்ரோல் எப்படி ஆகுதுங்கிறத ஈஸியாக விசிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோல் என்டையர் சர்ஃபேஸ் தான் அப்ளை பண்ணி வேரியேஷனை கண்டுபிடிக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் ஃபார்ம் பார்த்தாச்சு, ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷனை பற்றி அடுத்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.